மகளிர் உரிமை தொகை திட்டம் காரணமாக அரசுக்கு நிதி நெருக்கடி ஏற்பட்டுள்ளதால விவசாயிகளுக்கு பயிர் இழப்பீடு வழங்குவதில் இழுபறி நீடித்து வருவதாக தகவல் வெளியாகியிருக்கு. டிட்வா புயல் மற்றும் கனமழையால தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கடலூர், திருநெல்வேலி, தென்காசி, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல 1,00,000 ஏக்கருக்கு மேல் பயிர்கள் பாதிக்கப்பட்டு இருக்கு. இது தொடர்பா முதல்வர் ஸ்டாலின் ஆய்வுக் கூட்டம் நடத்தி பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து இழப்பீடு வழங்க உத்தரவிட்டாரு. இதனைத் தொடர்ந்து நெல் பயிருக்கு ஏக்கருக்கு 8,000 ரூபாய் வழங்கப்படும்னு வருவாய்த்துறை அமைச்சர் சாத்தூர் ராமச்சந்திரன் அறிவிச்சாரு. மாநிலம் முழுக்க பயிர் பாதிப்பு தொடர்பான கணக்கெடுப்பு முடிக்கப்பட்டு விரிவான அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டும் இன்னுமே பயிர் இழப்பீடு விவசாயிகளுக்கு வழங்கலன்னும் மகளிர் உரிமை தொகை விரிவாக்க திட்டத்துல கூடுதல் செலவு ஏற்பட்டுள்ளதே இதற்கு காரணம்னு சொல்லப்படுது. 1,30,00,000 மகளிருக்கு தலா 1,000 ரூபாய் விடுவிக்கப்பட்டு வருவதால அரசுக்கு நிதி நெருக்கடி ஏற்பட்டிருக்குன்னும், இதே நிலை தொடர்ந்துச்சுன்னா ஜனவரி மாதம் அரசு ஊழியர்களுக்கு ஊதியம் விடுப்பதுல சிக்கல் ஏற்படும்னு நிதித்துறை அதிகாரிகள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க.